ஒரு வயசு பையன் முறையா விபச்சார விடுதிக்கு போறான். அங்க விலை மாது ஆக்கப்பட்ட ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அவன் மனநிலை சரியில்லாதவ தான் இருந்தாலும் அவளை காதலிக்கிறான். வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறான். ஒரு நாள் அந்த பொண்ணு எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னு கேட்கிறப்போ விபச்சார விடுதியில இருந்து வந்த அவளுக்கு கன்னி மயிலென கண்டேன், உன்னை நான் இன்னும் கன்னி பொண்ணாதான் பாக்குறேன்னு ஒரு பாட்டை பாடி தூங்க வச்சிடறான். ஒரு அரை மணி நேரம் அந்த பொண்ணு காணா போனப்போ அவ்வளோ தவிச்சிருக்கான். விநாயகருக்கெல்லாம் போய் விளக்கேத்தி வச்சு வேண்டதுக்கு வரான், வார்த்தை வரல. கண்ணு கலங்கிடுச்சு, கண்ணுல இருந்து தண்ணீரும் வரல. அடுத்த வரியில நீ இல்லாமல் எது நிம்மதி, நீயே என்றும் என் சந்நிதினே எழுதுறான். கடவுளே இவதான்னு சொல்லிட்டான். அதனாலதான் விநாயகர் அன்னைக்கு வேண்டல போல இருக்கு. கண்ணு கலங்குச்சு இல்ல. இப்போ அவ தூங்குனதுக்கு அப்புறம் அவளுக்கான கண்ணீர் அவன் கண்ணுல இருந்து அவளுக்கே தெரியாம வழியுது. கவர்ச்சியா ஒரு பொண்ணு தொடையையும் இடுப்பையும் காட்டிக்கிட்டு அடுத்த வாரம் பூரா என் புருஷன் கல்கத்தா போயிடுவாரு, நீ வீட்டுக்கு வா சனிக்கிழமை சாயங்காலம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கண்மணி உன்னை நான் கருத்தினில் நிறைத்தேன்னு இந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மனநிலை சரியில்லாட்டியும் அவளுக்கும் ஒரு மனசு இருக்குன்னு நினைச்சிட்டு போனா என்னமோ தெரியல. அவன் எந்த தப்பும் பண்ணல. உனக்கே உயிரானேன், உனக்கு சமைச்சு தரேன், சாப்பாடு ஊட்டி தரேன், எப்பவுமே சிரிக்க வைக்கிறேன், ஆனா எனக்காக ஒண்ணு பண்ணி என்னைக்குமே என்ன மறந்துடாத அப்படின்னு கேட்கறான். ஆனா அந்த பொண்ணு மறந்துட்டு போயிடுறா. இவன் துடிக்கிறான். ஒரு சின்ன பையன் வந்து என்னாச்சுன்னு கேட்கிறப்போ அவனை விட சின்ன குழந்தை இவன் மாறி அவ பேரை சொல்லி சொல்லி அழுகுறான். உலகத்துல எவ்வளவோ அழகான விஷயம் இருக்கும். இளையராஜா இசையோடு கண்ணதாசன் வரியும் இயேசுதாஸ் குரலும் சேர்ற அழகு தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே.